Okay children, now we will continue the next sum. In this we are going to check out if the number is multiplied by the 9. So that is the sum we are going to see now. Cast out the digit 9 from a given number to check if it is page number 43. Cast out 9. Cast out 9 and the number 9 irundha you have to remove the 9. Cast out 9 and check. எப்படி செக் பண்ணணும்? If it is multiples of 9. ஸோ அந்த நம்பரில் 9 இருந்ததுன்னா அந்த 9 எடுத்துகிட்டு மீதி நம்பரை ஆட் பண்ணிங்கனாக்கா you will get the multiples of 9. So whether that number is multiplied by 9 or not. Okay. Now they are given the number like this is 46908 multiple of 9. In the number 9 oda tables la varudha multiples of 9 அப்படினு கேக்குறாங்க. So what you have to do is you take out the number and write like this. இதுல வந்து 9 நம்பர் வந்ததுன்னா அது ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிட்டு மீதி என்ன நம்பர் இருக்குது 4 + 6 + 0 + 8. ஸோ இப்படி ஆட் பண்ணுங்கள். இப்படி ஆட் பண்ணிங்கன்னா 4 + 6 is 10. 10 + 0 10. 10 + 8 18. This is equal to 18. So again அந்த 1 + 8 பண்ணால் that is equal to 9. So this number is a multiple of 9. Okay. Or divisible 9. So this number 46908 is multiple or multiples of or divisible by 9. Okay, like this you have to do. The next one, another number, shall we check it out? In addition we can do like this. Suppose if they are given the two numbers, they are given the one numbers. If they are given the two numbers கொடுத்தாங்கன்னா how to check it out? Okay, if they are given the two numbers, suppose the 3356 plus 4729 is equal to 8085. So this is the addition fact. Okay, அது வந்து single number. This is the addition fact கொடுத்திருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணா இந்த நம்பர் வந்து. So you can write take out this number and write 3 plus. So what you have to do is first take out the number. They are given the sum. So இந்த நம்பரை இன்னொரு தடவை எடுத்து எழுதுங்க. இதில் 9 வர நம்பர்ஸ் எல்லாம் அடிச்சிடணும். இப்போது 6 3 ஆட் பண்ணால் 9 வருது இல்லையா? ஸோ அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுங்கள். 7 and 2 ஆட் பண்ணால் 9 வரும், அதையும் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுங்கள். இந்த 9ஐயும் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேயா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? இந்த அடிஷன் ஃபேக்டில் 6ஐயும் 3 ஆட் அதில் வந்து ஒரே ஒரு நம்பர் 9 வந்தால் 9ஐ மட்டும் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுங்கள். பட் இந்த அடிஷன் ஃபேக்ட் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 6ஐயும் 3 ஆட் பண்ணால் 9 வருது இல்லையா? அப்போ அந்த அடிஷன் ஃபேக்டில் இருக்க 6 3 ஆடிங்க. 7 and 2 ஆட் பண்ணால் 9 வருது இல்லையா? அந்த 7 2 அடிச்சிடுங்க, 9ஐயும் அடிச்சிடுங்க. ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ் இப்போ ஆட் பண்ணுங்க. இதில் என்ன இருக்குது 3 + 5 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 4, தட் இஸ் ஈக்குவல் டு 8 + 0 + 8 + 5. Okay, so 3 + 5 8, 8 + 4 12 is equal to இந்த 8 + 0 8, 8 + 8 16 + 5 21. ஸோ இந்த 21 1 + 2ன்னு பிரிச்சுக்கோங்க, ஆட் பண்ணுங்கள். இந்த 21 2 + 1. ஸோ 1 + 2 is 3, 2 + 1 is 3. ஸோ 3 is equal to 3. ஸோ திஸ் இஸ் த அடிஷன் ஃபேக்ட். ஸோ அதே மாதிரி இது நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ஷன் இருக்குது. இதே மாதிரி சப்ராக்ஷன் இஸ் இது. ஸோ இது வந்து ஆட் பண்ணோம் இல்லையா? இப்போ நான் வில் செக் த சப்ராக்ஷன் ஃபேக்ட். ஸோ சப்ராக்ஷன்லேயும் அதே மாதிரி என்னன்னு பார்க்கலாம். 4897 minus, see the symbol 2186 is equal to 2711. ஸோ இதில் என்ன பண்ணணும்? அதே மாதிரி take out and write 97 minus 2186 is equal to 2711. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதில் 9 ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுங்கள். ஓகே, தென் இந்த 8ஐயும் 1ஐயும் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுங்கள். 8ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 9 வருது இல்லையா? தென் 2ஐயும் 7ஐயும் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு
then 4 plus 8 plus 7 எவ்வளோ வரும் 8 plus 4 11 11 plus 7 19 that is minus 2 plus 6 8 so 19 minus 8 that is equal to இங்கே வெறும் 1 plus 1 that is 2 so 19 minus 8 19 minus 8 எவ்வளோ வரும் 19 minus 8 that gives you 11 10 எப்படி வரும் 1 plus 9 so 1 plus 9 minus 8 so 1 plus 9 is 10 minus 8 that is equal to 2 so 10 minus 8 is 2 is equal to 2 so இங்கே எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக டோட்டலில் வரும்போது மைனஸ் பண்ணால் 2 is equal to 2 so this is the remember that subtraction is the reverse of the addition. Now the next one, circle the multiples of 9 by casting out the 9. Exercise 3.2. Circle the multiples of 9. Circle the multiples of 9. So, இப்போ எது எதுலாம் 9ல் போகுதுன்னு பார்க்கலாம். By casting out 9. By casting out 9. Casting out 9 9 எடுத்துட்டு பண்ணணும். Okay, so for remember that. So single number only they are given a sum 9 4 4 3. அப்போ நீங்கள் once again நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க 9 அடிச்சிடுங்க 4 plus 4 plus 3 4 plus 4 8 8 plus 3 11 இந்த 11 நீங்கள் 1 plus 1 வச்சிங்கன்னா 2 so it is not a multiple of 9 no இது நோன்னு எழுதிடுங்க not a multiple. Okay, yeah? Not a multiple. Now second one, B sum 1 0 0 8. So 1 0 0 8 la 8 யும் 1 யும் வச்சுட்டப்போ 9 வரும். அப்போ 0 plus 0 that is equal to 0. Then C sum 2 4 6 8 9. So I take it out and write 2 4 6 8 9. So in the 9 strike off பண்ணுங்க remaining 2 plus 4 plus 6 plus 8. So 4 plus 2 6 6 plus 6 12 12 plus 8 20. So 2 plus 0 that is equal to 2. It's not a multiple. Like this D and E sum you do 2 3 7 6 9 1 3 4 7 6. This is the homework. Okay. Now check out the addition fact. Sum number 2, the same page. Circle the sum number 2. Circle the correct addition. By casting out 9. A sum under 4 3 5 5 plus 5 3 6 9 equal to 9 7 2 4. So I take and write 4 3 5 5 3 6 9 equal to 9 7 2 4. So in the 5 4 adding
then in the 9 adding 6 3 adding, then this 9 7 and 2. So we can get 3 plus 5 plus 5, that is equal to 4. So 5 plus 3 8, 8 plus 5 13, that is equal to 4. So 1 plus 3 is equal to 4. Upper 4 is equal to 4. So this is the correct addition fact. Yes, you put yes, 4 is equal to 4. Now the next one, 7623. Seven six three two plus 2 2 1 3, that is equal to 9845. So we take out and write again, plus 2 2 1 3, that is equal to. So you strike off the 7 and 2. 7 and 2, 6 and 3. Then 9, 5 and 4. So here this will be the 0 plus 2 plus 2 plus 1 plus 3, that is equal to 8. So 2 plus 4, see 2 plus 2 4, 4 plus 1 5 plus 3 8, 8 is equal to 8. Okay, like this you have to check the addition. So I'll give it as a homework. So try, see sum. 6023 plus 3203 is equal to 9220. Then this one, 2436 plus 5315 is equal to 71. Okay. So if this is the same, that is a addition fact and division fact is correct. Now we are going to check the subtraction fact. So note down the homework and do it very easy only. Circle the correct subtraction by casting out 9. Circle the subtraction fact by casting out 9. அதே மாதிரி தான், பட் சப்ராக்ட் பண்ணணும். அது வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? This we have to subtract. So a sum 7420 minus this is 3625, that is equal to. So take down and write 7420 minus 3625, that is equal to 3795. Okay, so in the 7 and 2 9 வரையில strike off பண்ணுங்க. Then 6 and 3 strike off பண்ணுங்க. In the 9 strike off பண்ணுங்க. Now 4 plus 0 minus 2 plus 5 is equal to 3 plus 7 plus 5. So 4 plus 0 4 minus 5 plus 2 7. Okay, yeah. That is equal to 15. Now you minus 4 plus 7. So then 4 plus 0 is 4 and here 2 plus 5 is 7. This is equal to 15. This 1 plus 5 is 6. To 6. So that is 3 is equal to 6. So this is not the correct subtraction. Okay. This is not a correct subtraction. Inga 3 varudhu, inga 6. So this is not a correct subtraction. Now I put C sum
6732 minus 4361 is equal to 2371. So you can write 6732 minus 4361 is equal to 2371. So 7 and 2, 6 and 3, then 6 and 3, then 7 and 2. So put 0 minus 5, that is equal to 3 plus 1 is 4. So 5 is equal to 4. So this is also not the correct subtraction. So in this also you can do the homework. B sum 2362 minus 632 is equal to page number 45. And that's all. Okay. Now we are seeing the addition and the subtraction. Now we are going to see the multiplication. Multiplication fact. Multiplication fact, to check multiplication fact, casting out 9. So how to do this? 327. This is the multiplicand. நம்ம என்ன நம்பரில் பண்ணுறோமோ that is the multiplicand. இது multiplier. எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம்? Which number is 27 and this is the product. So இதை எப்படி செக் பண்ணுவோம்னா இந்த 2 7 ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுங்க. அப்போ இங்கே 3 வரும். சாரி 42. அப்போ 42னா 4 plus 2, that is 3 into 6. That is 3 6 are 18. So 1 plus 8, that is equal to 9. So அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அவங்க is equal to 13734. So 1 plus 3 plus 7 plus 3 plus 4, that is equal to 4, 11, 14, 18, that is equal to 1 plus 8 equal to 9. So this is the multiplication fact. Okay children? So ரெண்டுமே சேமா வந்தா that number is multiplied by this number. That is ரெண்டு addition subtraction equals சேமா வரும். And then even in division also they are given like that. So in division, okay, so in division also the same thing they are given. Quotient method. So in division, how to do in division? So division எப்படி பண்ணணும்னா 525 divided by 15. அவங்களே ஆன்சரும் கொடுத்துருவாங்க is equal to 35. So what we have to do? 525 5 plus 2 plus 5 divided by 1 plus 5, that is equal to 3 plus 5. So 5 plus 2 7, 7 plus 5 12 divided by 1 plus 5 6, that is equal to 5 plus 3 8. So 12 divided by 6, that is 12 is equal to, okay, you do 12 is equal to, in the 8 6 multiply panning 8 into 6, so that is equal to 12 is equal to 48. So 12 tables 48 naka 1 plus 2 12 and the 12 அப்படியே இருக்கட்டும். இந்த 4 plus 8 பண்ணுங்க. So 8 plus 4 12, that is 1 plus 2 is equal to 1 plus 2,
that is 3 is equal to 3. That is, இந்த நம்பர் ஆட் பண்ணால் 12 divided by 6. அப்போ 12 is equal to 6 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா that gives you 8 into 6. So 8 6 are 48. So 12 divided by 48. 12 is equal to 48. Either 4 plus 8 பண்ணுங்க, that gives you 12. So this 12 is divided by 12, that is 1 plus 2. 1 plus 2, that is equal to 3. Okay. So this is the multiplication fact and this is the division fact. We'll continue in the next class.